Hello and welcome to Joy of Learning English. இப்போ நாம பார்க்க போகிறது Footprints Without Feet, chapter number 1, A Triumph of Surgery, written by James Herriot. Tricky, a small dog, is pampered and overfed by his rich mistress. இந்த கதையில் ஒரு சின்ன டாக் வருது, அதோட பேர் ட்ரிக்கி. அதோட ஓனர் ஒரு ரிச் லேடி. அவங்க அந்த டாகை ரொம்ப பேம்பர் பண்ணுறாங்க, ரொம்ப செல்லம் கொடுக்குறாங்க, அதோட அதை ஓவர் ஃபீட் வேறு பண்ணிடுறாங்க. He falls seriously ill and his mistress consults a veterinary surgeon. ஸோ ஓவர் ஃபீட் பண்ணி அதுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதனால அதோட ஓனர், நம்ம ரைட்டர் இருக்கார் இல்லையா, அவர் தான் இங்கே சொல்லியிருக்க வெட்டினரி சர்ஜன், அவரை கன்சல்ட் பண்ணுறாங்க. டஸ் ஹி பெர்ஃபார்ம் அன் ஆப்ரேஷன்? அவர் அந்த டாகுக்கு ஆப்ரேஷன் பண்ணாரா? டஸ் த டாக் ரெக்கவர்? டாகுக்கு உடம்பு சரியாயிடுச்சா? இதெல்லாம் இந்த கதையில் நம்ம பார்க்கலாம். I was really worried about Tricky this time. இந்த தடவை நான் ட்ரிக்கியை பார்த்தப்போ எனக்கு ரொம்ப கவலையாக இருந்தது. அப்படிங்கிறது ஆத்தர் James Herriot தான். I had pulled up my car when I saw him in the street with his mistress and I was shocked at his appearance. அவர் காரில் போயிட்டுருக்கும் போது ரோடில் அந்த டாக் அதோட மிஸ்ட்ரஸோட வாக்கிங் போயிட்டுருக்கு. அவர் அதை பார்த்து ஷாக் ஆகி அவரோட காரை ஓரமாக நிறுத்துறாரு. அந்த டாகோட அப்பியரன்ஸை பார்த்து அவர் அவ்வளோ கவலைப்படுற அளவுக்கு அந்த டாக் அவ்வளோ மோசமாக இருக்குன்னு பார்க்கலாம். He had become hugely fat, like a bloated sausage with a leg at each corner. சாசேஜ் அப்படிங்கிறது நல்ல மீட்டை மின்ஸ் பண்ணி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ப்ளோட்டட் சாசேஜ் அப்படின்னா நல்ல ஊதின சாசேஜுக்கு 4 பக்கமும் கால் முளைச்ச மாதிரி அந்த டாக் இருக்கான். His eyes bloodshot and roomy. அதோட கண்ணை பார்த்தா நல்ல செவந்து போய் கண்ணில் இருந்து தண்ணியாக ஒழுகுது. Stared straight ahead, நேராக பார்த்துட்டு போயிட்டுருக்கு. And his tongue lolled from his jaws. அதோட நாக்கு வெளியில் தொங்கிட்டே இருக்கு. இதை பார்த்தாலே அவர் ஒரு வெட்டினரி டாக்டர் இல்லையா, அவருக்கு அந்த டாக் எவ்வளோ சீரியஸ்லி இல்லை இருக்கு அப்படின்னு தெரியுது. Mrs. Pumphrey hastened to explain. He was so listless, Mr. Herriot. He seemed to have no energy. I thought he must be suffering from malnutrition. உடனே மிஸ்ஸஸ் பம்ஃப்ரி, அவங்க தான் அந்த ரிச் ஓனர்னு சொல்லிட்டு இருந்தாங்களா, அந்த லேடி, அவங்களோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. லிஸ்ட்லெஸ் அப்படின்னா கொஞ்சம் கூட எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எனர்ஜி இல்லாமல் இருக்கான். அதுக்கு காரணமாக அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தான் சரி காமெடி. அவங்க வந்து அந்த டாக் மேல் நியூட்ரிஷனாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் இல்லாமல் அது ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால தான் அது எனர்ஜி இல்லாமல் இருக்கான். ஸோ ஐ ஹவ் பின் கிவிங் ஹிம் சம் லிட்டில் எக்ஸ்ட்ராஸ் பிட்வீன் மீல்ஸ் டு பில்ட் ஹிம் அப். ஏற்கனவே அதுக்கு ஓவர் ஃபீட் பண்ணிகிட்ருக்காங்க. அது எனர்ஜி இல்லாமல் இருக்குது அப்படின்றதுனால சாப்பாட்டுக்கு நடுவில் வேறு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்களாம். சம் மால்ட் அண்ட் காட் லிவர் ஆயில் அண்ட் அ bowl of Horlicks at night to make him sleep. Nothing much really. மால்ட் அப்படிங்கிறது பார்லியை ஜெர்மினேட் பண்ணி பவுடர் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஊர் சத்து மாவு மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்புறம் காட் லிவர் ஆயில்ங்கிறது ஃபிஷ் ஆயில். அப்புறம் அவன் நல்லா தூங்குறதுக்கு ஒரு கிண்ணத்தில் ஹார்லிக்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் அதிகமாக கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது டாக்டர் கேட்குறாரு, அண்ட் டிட் யூ கட் டவுன் ஆன் த ஸ்வீட் திங்ஸ் அஸ் ஐ டோல்ட் யூ? நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்வீட் கொடுக்குறதெல்லாம் கம்மி பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஓ, ஐ டிட் ஃபார் அ பிட். கொஞ்சம் பண்ணேன், பட் ஹீ சீம் டு பி ஸோ வீக் ஐ ஹேட் டு ரிலண்ட். ஆனால் ஸ்வீட்டை நிறுத்தினதுக்கப்புறம் அவன் ரொம்ப வீக் ஆகிட்டான். அதனால என்னால் அவனை மேலும் கஷ்டப்படுத்த முடியல. ஹீ டஸ் லவ் க்ரீம் கேக்ஸ் அண்ட் சாக்லேட். ஸோ அவனுக்கு க்ரீம் கேக்ஸ் சாக்லேட்ஸ்னாலாம் ரொம்ப பிடிக்கும். ஐ கான்ட் பேர் டு ரெஃப்யூஸ் ஹிம். அவனுக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் கொடுக்காம நான் எப்படி இருக்க முடியும்? ஆக்சுவலாக டாக்ஸுக்கு ஸ்வீட்ஸே கொடுக்கக்கூடாது. ஸ்வீட் சாப்பிட்டா டாக்ஸ் எல்லாம் ரொம்ப சிக்காயிடும். அதுதான் இந்த டாகுக்கும் நடந்திருக்கு. ஐ லுக் டவுன் அகெயின் அட் த லிட்டில் டாக். அவர் பாவமாக அந்த சின்ன டாகை பார்க்குறாரு. தட் வாஸ் த ட்ரபிள். பிரச்சனையே அதுதான். ட்ரிக்கிஸ் ஓன்லி ஃபால்ட் வாஸ் greed. ஒரு விஷயத்தில் தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாத அளவுக்கு ஆசைப்படுறது. ஹீ ஹேட் நெவர் பின் நோன் டு ரெஃப்யூஸ் ஃபுட். ஃபுட் கொடுத்தா வேண்டானே சொல்லாது, அது சாப்பிட்டுட்டே இருக்கும். ஹீ வுட் டேக்கிள் அ மீல் அட் எனி ஹவர் ஆஃப் த டே ஆர் நைட். டேக்கிள் அப்படின்னா டீல் பண்ணுறது. அதுக்கு டே டைமில் சாப்பாடு கிடைச்சாலும் சரி, நைட்டில் சாப்பாடு கிடைச்சாலும் சரி, அது சாப்பாடை ஒரு வழி பார்த்துரும். அண்ட் ஐ wondered about all the things Mrs. Pumphrey hadn't mentioned. ஏற்கனவே இவ்வளவு ஐட்டம்ஸ் நமக்கு சொல்லிட்டாங்க, நமக்கு சொல்லாத ஐட்டம்ஸ் என்னென்ன லிஸ்ட்டில் இருக்கோ தெரியல.
Are you giving him plenty of exercise? அதை நல்லா எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறீங்களா? Well, he has his little walks with me as you can see. இப்போ பார்க்குறீங்கல்ல என் கூட சேர்ந்து கொஞ்சம் நடப்பான். But Hodgkin, the gardener, has been down with lumbago. So there has been no ring throwing lately. Ring throwingனா டாக் கிட்ட ரிங்கை தூக்கி போடுவாங்க, அது ஓடி போய் எடுத்துகிட்டு வந்து திரும்ப கொடுக்கும். இதை ஒரு விளையாட்டு மாதிரி ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஆனால் ஹாட்ஜ்கின் அவங்களோட கார்டனருக்கு இப்போ லோவர் பேக் பெயின் வந்ததுனால இப்போ அந்த இதுவும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ட்ரை டு சவுண்ட் சிவியர். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொல்ல ட்ரை பண்ணுறாரு. நவ் ஐ ரியலி மீன் திஸ். இஃப் யூ டோன்ட் கட் ஹிஸ் ஃபுட் ரைட் டவுன் அண்ட் கிவ் ஹிம் மோர் எக்ஸசைஸ் ஹீ இஸ் கோயிங் டு பி ரியலி இல். நான் சொல்கிறத நல்லா கேளுங்க. நீங்கள் அவனோட சாப்பாடை கட் பண்ணி அவனை எக்ஸசைஸ் பண்ண வைக்கலன்னா அவன் ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு. You must harden your heart and keep him on a very strict diet. நீங்கள் தான் உங்களோட மனசை கல்லாக்கிட்டு அவனோட சாப்பாடை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும், அவனோட டயட்டை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. மிஸ்ஸஸ் பம்ஃப்ரி wrung her hands. அவங்க கையை அப்படியே பிசைகிறாங்க. ஓ ஐ வில் மிஸ்டர் ஹேரியட், ஐம் ஷோர் யூர் ரைட். கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், பட் இட் இஸ் ஸோ டிஃபிகல்ட், ஸோ வெரி டிஃபிகல்ட். ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஷீ செட் ஆஃப் ஹெட் டவுன் along the road. இது சொல்லிட்டு தலையை தொங்க போட்டுட்டே ரோட்டில் நடந்து அவங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. as if determined to put the new regime into practice immediately. அவங்க போகிறத பார்த்தா டயட் ரெஸ்ட்ரிக்ஷன், எக்ஸசைஸ் இதெல்லாம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற முடிவோடு போகிற மாதிரி தான் இருக்குது. ஐ வாட்ச் their progress with growing concern. அவர் அந்த டாகும் அந்த லேடியும் நடந்து போகிறத கவலையோடு பார்த்துட்டே இருக்காரு. ட்ரிக்கி வாஸ் டாட்டரிங் அலாங் இன் ஹிஸ் லிட்டில் ட்வீட் கோட். டாட்டரிங் அப்படின்னா நடக்கவே முடியாமல் ஒரு மாதிரி அன்ஸ்டடியாக அது தடுமாறி நடந்து போகுது. அது ஒரு லிட்டில் ட்வீட் கோட் போட்டிருக்கு. ஹீ ஹேட் அ ஹோல் வார்ட்ரோப் ஆஃப் தீஸ் கோட்ஸ். இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்கலாம், ட்ரிக்கி ஒரு கோட் போட்டிருக்கு. இந்த மாதிரி கோட் அலமாரி ஃபுல்லாக இருக்கான். ஃபார் த கோல்ட் வெதர் அண்ட் அ ரெயின் கோட் ஃபார் த வெட் டேஸ். இப்போ போட்டிருக்கு இல்லையா, அந்த மாதிரி கோட் வந்து கோல்டு வெதர் அப்போ போட்டு விடுவாங்க. மழை பெஞ்சிச்சின்னா அது மேலே ஒரு ரெயின் கோட் வேறு போட்டு விட்ருவாங்க. ஹீ ஸ்ட்ரகிள்ட் ஆன் ட்ரூப்பிங் இன் ஹிஸ் ஹார்னஸ். ஹார்னஸ் அப்படின்னா ஒரு பெல்ட் மாதிரி உடம்பை சுற்றி கழுத்தை சுற்றிலாம் போட்டிருப்பாங்கல்ல, அதில் அது தொங்கிட்டே நடந்து போயிட்டுருக்கு. ஐ தாட் இட் வுடன்ட் பி லாங் பிஃபோர் ஐ ஹர்ட் ஃப்ரம் மிஸ்ஸஸ் பம்ஃப்ரி. அவருக்கு அந்த நாயை பார்த்தாலே தெரியுது, இன்னும் கொஞ்ச நாளில் மிஸ்ஸஸ் பம்ஃப்ரி கண்டிப்பாக அவருக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு. த எக்ஸ்பெக்டட் கால் கேம் வித்தின் அ ஃபியூ டேஸ். அவர் நினச்ச மாதிரியே சில நாட்கள்லேயே அவருக்கு கால் வருது. மிஸ்ஸஸ் பம்ஃப்ரி வாஸ் டிஸ்ட்ராட். மிஸ்ஸஸ் பம்ஃப்ரி ரொம்ப அப்செட்டாக இருந்தாங்க. ட்ரிக்கி வுட் ஈட் நத்திங். ட்ரிக்கி எதுவுமே சாப்பிட மாட்டேன்ருச்சான். ரெஃப்யூஸ்ட் ஈவன் ஹிஸ் ஃபேவரட் டிஷ்ஷஸ், அதுக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷஸை கூட அது சாப்பிடலை. அண்ட் பிசைட்ஸ் ஹீ ஹேட் பவுட்ஸ் ஆஃப் வாமிட்டிங். பவுட்ஸ் அப்படின்னா கொஞ்ச நேரம் இன்டர்வலில் ஒரு தடவை அந்த மாதிரி வாமிட் பண்ணிகிட்டே இருக்குது. ஹீ ஸ்பெண்ட் ஆல் ஹிஸ் டைம் லைங் ஆன் அ ரக் பேண்டிங். அது எப்போவுமே ஒரு ரக் அப்படின்னா தரையில் விரிக்கிற ஒரு கம்பளி கார்பெட் மாதிரி அதில் படுத்து நல்லா மூச்சு வாங்கிட்டே இருக்குது. டின் வாண்ட் டு கோ ஃபார் வாக்ஸ். அது வாக்கிங் போகலை. டின் வாண்ட் டு டூ எனிதிங். எதுவுமே அதுக்கு செய்ய பிடிக்கவே இல்லை. இப்படியெல்லாம் மிஸ்ஸஸ் பம்ஃப்ரி டாக்டர் ஹேரியட் கிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க. ஐ ஹேட் மேட் மை பிளான்ஸ் இன் அட்வான்ஸ். இதெல்லாம் டாக்டர் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான், அதனால் அவர் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சுட்டாரு. த ஓன்லி வே வாஸ் டு கெட் ட்ரிக்கி அவுட் ஆஃப் த ஹவுஸ் ஃபார் அ பீரியட். ஒரு சர்டன் பீரியடுக்கு சர்டன் நம்பர் ஆஃப் டேஸ்க்கு ட்ரிக்கியாக அந்த வீட்டை விட்டு வெளியில் கொண்டு வர்றது தான் அதுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஐ சஜஸ்டட் தட் ஹீ பி ஹாஸ்பிட்டலைஸ்ட் ஃபார் அபவுட் அ ஃபோர்ட்நைட் டு பி கெப்ட் அண்டர் அப்சர்வேஷன். அவர் தான் ஏற்கனவே ஐடியாலாம் பண்ணி வச்சுருந்தார்ல, அதனால் அவர் ஒரு 14 டேஸ்க்கு, ஃபோர்ட்நைட் அப்படின்னா 14 நைட்ஸ்ன்னு அர்த்தம், 2 வீக்ஸ் அந்த டாகை ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி அதை அப்சர்வ் பண்ணலாம். டாக்டரோட கவனிப்பிலேயே ட்ரிக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. த புவர் லேடி ஆல்மோஸ்ட் ஸ்வூண்ட்னா அவங்களுக்கு மயக்கமே வந்துருச்சு. ஷி வாஸ் ஷியோர் ஹி வுட் பைன் அண்ட் டை இஃப் ஹீ டிட் நாட் see her every day. அவங்களுக்கு தெரியும் ட்ரிக்கி மட்டும் அவங்கள டெய்லி பார்க்கலன்னா அவங்கள நினச்சி அந்த சோகத்திலேயே அது செத்து போயிடும். அந்த அளவுக்கு ட்ரிக்கி அவங்கள மிஸ் பண்ணும் அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிறாங்க. பட் ஐ டுக் அ ஃபர்ம் லைன். ஆனால் இப்போ அவர் ஸ்ட்ரிக்டாக ஒரு முடிவு எடுத்துட்டாரு. ட்ரிக்கி வாஸ் வெரி இல் அண்ட் திஸ் வாஸ் த ஓன்லி வே டு சேவ் ஹிம். ஏன்னா ட்ரிக்கிக்கு அவ்வளோ உடம்பு சரியில்லை, அதை காப்பாற்றணும் அப்படின்னா அந்த வீட்டை விட்டு அதை கூட்டிகிட்டு போகிறது ஒன்று தான் ஒரே வழி. இன்ஃபேக்ட் ஐ தாட் இட் பெஸ்ட் டு டேக் ஹிம் விதவுட் டிலே. எவ்வளோ சீக்கிரமாக அந்த வீட்டை விட்டு கூட்டிகிட்டு போக முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அப்படின்னு நினைக்கிறாரு. And followed by Mrs. Pumphrey's wailing, I marched out to the car carrying the little dog wrapped in a blanket. அவர் ட்ரிக்கியை ஒரு பிளாங்கெட்ல சுற்றி அவர் காருக்கு கொண்டு போகிறாரு. பின்னாடி மிஸ்ஸஸ் பம்ஃப்ரி அழுதுகிட்டே வர்றாங்க. The entire staff was roused.
அந்த வீட்டில் யார் யார் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களோ எல்லாரையும் எழுப்பி விட்டாங்க. அண்ட் மெய்ட்ஸ் ரஷ்ட் இன் அண்ட் அவுட். அங்கே வேலை பார்த்துருந்த லேடிஸ் எல்லாம் வீட்டுக்குள்ளேயும் வெளியும் ஓடிட்டே இருக்காங்க. ஏன் ஓடுறாங்கன்னா, பிரிங்கிங் ஹிஸ் டே பெட், ஹிஸ் நைட் பெட், ஃபேவரட் குஷன்ஸ், டாய்ஸ் அண்ட் ரப்பர் ரிங்ஸ், பிரேக்ஃபாஸ்ட் பவுல், லஞ்ச் பவுல், சப்பர் பவுல் இவ்வளவையும் தூக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளேருந்து வெளியில் ஓடி வராங்க. திரும்ப இன்னொரு திங் எடுக்கிறதுக்கு வீட்டுக்குள்ளே ஓடுறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ட்ரிக்கிக்கு ஒரு வார்ட்ரோப் ஃபுல்லாக கோட்ஸ் இருக்குன்னு. இப்போ அதுக்கு இவ்வளோ திங்ஸ் அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. எவ்வளோ அதை பேம்பர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ செல்லமாக அதை அந்த வீட்டில் வச்சுருக்காங்க அப்படின்னு நமக்கு இப்போ புரியுது. ரியலைசிங் தட் மை கார் வுட் நெவர் ஹோல்ட் ஆல் தி ஸ்டஃப். அவருக்கு இவ்வளோ சாமானையும் கண்டிப்பாக அவரோட காரில் வைக்க முடியாதுன்னு தெரியுது. ஐ ஸ்டார்டட் டு டிரைவ் அவே. அதனால காரை டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. As I moved off, Mrs. Pumphrey with a despairing cry threw an armful of little coats through the window. Despairing அப்படின்னா ஹோப்பே இல்லாமல் ரொம்ப விரக்தியாக அவங்களால முடிஞ்ச அளவுக்கு லிட்டில் கோட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த கார் ஜன்னல் வழியாக உள்ளே போட்டுறாங்க. I looked in the mirror before I turned the corner of the drive. Everybody was in tears. அவர் காரை ஓட்டிகிட்டே அந்த ரோடோட கார்னரில் திரும்புறதுக்கு முன்னாடி கார் மிரர் வழியாக பார்க்குறாரு. எல்லாரும் அழுதுகிட்டே நிற்கிறாங்க. Out on the road, I glanced down at the pathetic little animal gasping on the seat by my side. கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கும் போதே அவர் பக்கத்தில் பாவமாக படுத்திருக்க ட்ரிக்கியை பார்க்குறாரு. அது சரியாக மூச்சு கூட விட முடியாமல் வாய் வழியாக மூச்சு விட்டுட்டுருக்கு. I patted the head and Tricky made a brave effort to wag his tail. அவர் அதோட தலையில் தட்டி கொடுக்குறாரு. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற விதமாக ட்ரிக்கியும் அதோட வாழை ஆட்டுது. அதனால அதை பிரேவ்னு சொல்கிறாரு. அந்த உடம்பு சரியில்லாத நிலமையில கூட அது ரெஸ்பாண்ட் பண்ணுது. யூ ஹேவன்ட் அ கிக் இன் யூ பட் ஐ திங்க் ஐ நோ அ க்யூர் ஃபார் யூ. உனக்கு கொஞ்சம் கூட எனர்ஜி இல்லை, பரவாயில்ல, உன்னை எப்படி சரி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும். அதை ஒரு லேட், ஒரு பாய்னு சொல்கிறாரு. ஒரு பையன்கிட்ட பேசுகிற மாதிரி அதுகிட்ட பேசிகிட்டே வர்றாரு. At the surgery, the household dogs surged round me. Tricky looked down at the noisy pack with dull eyes and when put down lay motionless on the carpet. நம்ம பொதுவாக ஆப்ரேஷனை தான் சர்ஜரின்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே அவரோட ஹாஸ்பிட்டலில் தான் சர்ஜரின்னு சொல்லியிருக்காங்க. அங்கே அவர் போனோன்னா அங்கே ஏற்கனவே இருந்த டாக்ஸ் எல்லாம் அவரை சுற்றி வந்து நின்றுக்கிட்டு. ட்ரிக்கி மற்ற டாக்ஸ் எல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் டல்லாக பார்த்துட்டே இருக்கு. அதை கீழே விட்டப்போ கூட அது மூவ் பண்ணலை, அப்படியே மோஷன்லெஸ்ஸாக படுத்துகிட்டே இருக்கு. Other dogs, after sniffing round him for a few seconds, decided he was an uninteresting object and ignored him. அது கார்பெட்டில் படுத்திருந்த உடனே மற்ற டாக்ஸ் எல்லாம் அதை சுற்றி வந்து அதை மோந்து பார்க்குது, மோப்பம் பிடிக்குது. ஆனால் அது எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே காமிக்கலன்னொன்னே இந்த டாக்ஸுக்கும் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாமல் அதை இக்னோர் பண்ணிட்டு போயிடுது. I made up a bed for him in a warm loose box next to the one where the other dogs slept. லூஸ் பாக்ஸ்னால் அது ஒரு பாக்ஸ் கிடையாது, அது ஒரு உடன் ரூம் மாதிரி இருக்கும். அங்கே அனிமல்ஸ் எல்லாம் கட்டி போட்டிருக்க மாட்டாங்க, அது ஃப்ரீயாக ரோம் பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி ஹார்ஸ் ஸ்டேபிளில் தான் லூஸ் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மற்ற டாக்ஸ் எல்லாம் தங்கியிருந்த ஒரு உடன் ரூம், அங்கே அந்த டாக்ஸுக்கெல்லாம் பெட் இருக்குது. அது பக்கத்துலேயே இந்த டாகுக்கும் ஒரு பெட்டை ரெடி பண்ணி கொடுத்துடுறாரு. 2 days I kept an eye on him. 2 நாள் நல்லா அதை க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காரு. கிவிங் him no food but plenty of water. அது வாட்டர் ஃபாஸ்டிங் பண்ணுற மாதிரி அதுக்கு சாப்பாடு கொடுக்காம வெறும் தண்ணியாக கொடுத்துட்ருக்காரு. அப்போ தான் அதோட வயிறு சரியாகும். At the end of the second day, he started to show some interest in his surroundings. 2 நாளைக்கு அப்புறம் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. சுற்றி இருக்கிற விஷயங்கள்லாம் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிக்குது. And on the 3rd day, he began to whimper when he heard the dogs in the yard. 3rd day, பில்டிங் வெளியில் அந்த டாக்ஸ் எல்லாம் இருக்க சத்தம் கேட்டோன்னா அது விம்பர் பண்ணுது. விம்பர் அப்படின்னா எனர்ஜியே இல்லாமல் ரொம்ப லோ வாய்ஸில் ஒரு சவுண்டு கொடுக்கறது தான் விம்பர். When I opened the door, அவர் கதவை திறந்து விடுறாரு. Tricky trotted out. Trotted அப்படிங்கிற வேர்டு வந்து நம்ம ஹார்ஸோட தான் அசோசியேட் பண்ணுவோம். Tricky அந்த மாதிரி துள்ளி வெளியில் ஓடி வருது. And was immediately engulfed by Joe, Greyhound and his friends. Joe அப்படிங்கிற Greyhound. Greyhound வந்து ஒரு டைப் ஆஃப் டாக். அதுவும் அதோட ஃப்ரெண்ட்ஸும் ட்ரிக்கியை நல்லா சரவுண்ட் பண்ணிக்குது. ஆஃப்டர் ரோலிங் ஹிம் ஓவர் அண்ட் தரோலி இன்ஸ்பெக்டிங் ஹிம். நீங்கள் டாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, விளையாடும் போது கீழெல்லாம் உருட்டி விளையாடும். அதே மாதிரி இந்த ட்ரிக்கியையும் மற்ற டாக்ஸ் எல்லாம் தரையில் உருட்டி அதை நல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணுது. The dogs moved off down the garden. இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அந்த டாக்ஸ் எல்லாம் போயிடுது. Tricky followed them. ட்ரிக்கியும் மற்ற டாக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி போகுது. ரோலிங் ஸ்லைட்லி வித் ஹிஸ் சர்ப்ளஸ் ஃபேட். அந்த குண்டு உடம்ப வச்சுட்டு நல்லா உருண்டு உருண்டு மற்ற டாக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி போகுது. Later that day, I was present at feeding time. அன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற டைமுக்கு அவர் அங்கே தான் இருக்கார். I watched while Tristan slopped the food into the bowls. Tristan அப்படிங்கிறது அங்கே வேலை பார்க்குற ஒருத்தராக இருக்கும். அவர் அந்த டாக்ஸோட பவுல்ஸ்லலாம் சாப்பாடு போடுறாரு. There was the usual headlong rush followed by the sounds of high speed eating.
எப்பவும் போல் மற்ற டாக்ஸ் எல்லாம் வேகமாக ஓடி வந்து வேகமாக சாப்பிடுது. அந்த சவுண்ட் எல்லாம் கேட்குது. எவ்ரி டாக் நியூ தட் இஃப் ஹீ ஃபெல் பிஹைண்ட் த அதர்ஸ் ஹீ வாஸ் லயபிள் டு ஹேவ் சம் காம்படிஷன் ஃபார் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் ஹிஸ் மீல். ஏதாவது ஒரு டாக் லேட்டாக சாப்பிட வந்ததுன்னா மற்ற டாக்ஸ் எல்லாம் அதோட பவுலில் இருக்க சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த லேட்டாக வந்த டாகோட பவுலில் இருக்க சாப்பாடை சாப்பிட்றதுக்கு வந்துடும். அதனால அந்த காம்படிஷனை அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லா டாக்ஸுமே வேகமாக போய் அதோட பவுலில் இருக்க சாப்பாடை வேகமாக சாப்பிடுது. When they had finished, Tricky took a walk round the shining bowls. Third day, மற்ற டாக்ஸுக்கெல்லாம் சாப்பாடு வச்சுருந்தாங்க. ஆனால் ட்ரிக்கிக்கு வைக்கல. எல்லா டாக்ஸும் சாப்பிட்டு போனதுக்கப்புறம் ட்ரிக்கி அந்த பவுல்ஸ் எல்லாம் இருக்க இடத்துக்கு போகுது. அந்த பவுல்ஸ் எல்லாம் ஷைனிங்காக இருக்கான் அப்படின்னா மற்ற டாக்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் வலிச்சு சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. லிக்கிங் கேஷுவலி இன்சைட் 1 or 2 of them. ஆனால் ட்ரிக்கி க்ளீனாக இருக்க அந்த பவுல்ஸே போய் சும்மா லிக் பண்ணுது. நெக்ஸ்ட் டே an extra bowl was put out for him. அடுத்த நாள் ட்ரிக்கிக்குன்னு தனியாக ஒரு பவுலில் சாப்பாடு வைக்கிறாங்க. And I was pleased to see him jostling his way towards it. Jostling அப்படின்னா கூட்டத்தில் நல்லா இடித்து தள்ளிட்டு முன்னாடி போகிறது. ஸோ ட்ரிக்கி அந்த மற்ற டாக்ஸோட சேர்ந்து அது முன்னாடி போய் அதோட பவுலில் சாப்பிட்றதுக்கு வேகமாக ஓடுது. அதை பார்க்குறதுக்கு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் இருக்குது. ஃப்ரம் தென் ஆன் ஹிஸ் ப்ரோக்ரஸ் வாஸ் ரேப்பிட். அப்புறம் ட்ரிக்கி ரொம்ப சீக்கிரமாக ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சது. ஹீ ஹேட் நோ மெடிசினல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் எனி கைண்ட். அதுக்கு எந்த மருந்துமே கொடுக்கல. பட் ஆல் டே ஹீ ரேன் அபவுட் வித் த டாக்ஸ். அது நாள் பூரா மற்ற டாக்ஸோட ஓடிட்டு இருந்தது. ஜாயினிங் இன் தேர் ஃப்ரெண்ட்லி ஸ்க்ரிமேஜஸ். ஃப்ரெண்ட்லி ஸ்க்ரிமேஜஸ் அப்படின்னா ஃப்ரெண்ட்லி ஃபைட்ஸ்ன்னு அர்த்தம். மற்ற டாக்ஸோட அது ஃப்ரெண்ட்லியாக சண்டை போட்டுட்ருக்கு. He discovered the joys of being bowled over, tramped on and squashed every few minutes. இதுக்கு மற்ற டாக்ஸோடெல்லாம் நடக்கும்போது இதெல்லாம் எவ்வளோ பெரிய சந்தோஷம் அப்படின்னு புரியுது. போல்ட் ஓவர் அப்படின்னா ஒன்று போய் இன்னொன்று தள்ளி விடுறது, ட்ராம்ப்ட் அப்படின்னா ஒன்று மேலே இன்னொன்று நடக்கிறது, ஸ்குவாஷ்ட் அப்படின்னா ஒன்று போட்டு அமுக்கிறது, இதெல்லாம் அதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீ பிகேம் அன் அக்செப்டட் மெம்பர் ஆஃப் த கேங். கேங் அப்படின்னா அந்த டாக்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கான். அதில் இதை ஒரு மெம்பராக அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களாம். அண்ட் அன்லைக்லி சில்கி லிட்டில் ஆப்ஜெக்ட் அமாங் த ஷாகி க்ரூ. நம்ம ட்ரிக்கி தான் ரொம்ப பணக்கார வீட்டு நாயாச்சு. அது ஒரு சில்கி லிட்டில் ஆப்ஜெக்ட் மாதிரி இருக்கான். மற்ற டாக்ஸ் எல்லாம் ஷாகி க்ரூ, அதெல்லாம் ரொம்ப அன்டைடியாக இருக்குது. அதுக்கு நடுவில் இதை பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஃபைட்டிங் லைக் அ டைகர் ஃபார் ஹிஸ் ஷேர் அட் மீல் டைம்ஸ். அந்த குட்டி நாயும் மற்ற நாயோடு சேர்ந்து சாப்பாட்டுக்கு முந்தி அடித்து ஓடுது. அண்ட் ஹண்டிங் ரேட்ஸ் இன் த ஓல்ட் ஹென் ஹவுஸ் அட் நைட். மற்ற நாயோடு சேர்ந்து அதுவும் ரேட் ஹண்டிங்லாம் நைட்டில் பண்ணுது. ஹீ ஹேட் நெவர் ஹேட் சச் அ டைம் இன் ஹிஸ் லைஃப். மிஸ்ஸஸ் பம்ஃப்ரி வீட்டில் இருந்த வரைக்கும் அதுக்கு ஓவர் ஃபீட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ண விடாமல் அதுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து வச்சுருந்தாங்க. இப்போது அது மற்ற டாக்ஸோடு சேர்ந்து ஒரு நார்மல் டாகோட லைஃப் எப்படி இருக்குமோ அந்த லைஃப்பை ஃபர்ஸ்ட் டைமாக லீட் பண்ணுது. All the while, Mrs. Humphrey hovered anxiously in the background. இவர் டாகை பார்த்துக்கிறாரு. ஆனால் மிஸ்ஸஸ் ஹம்ஃப்ரியால் சும்மா இருக்க முடியல. இங்கே நடக்கிறது எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கணுன்னு அவங்க ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ரிங்கிங் a dozen times a day for the latest bulletins. என்ன லேட்டஸ்ட் நியூஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு டசன் டைம்ஸ் அது அவங்க டெய்லி ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. I dodged the questions about whether his cushions were being turned regularly or his correct coat worn according to the weather. Dodged அப்படின்னா அவாய்ட் பண்ணுறதுன்னு அர்த்தம். அவங்க குஷன்ஸ் எல்லாம் அப்பப்போ திருப்பி போடுறீங்களா, கரெக்டான கோட்டெல்லாம் போட்டு விட்றீங்களா வெதருக்கு ஏற்ற மாதிரி அப்படிலாம் கேட்டால் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் அவர் அவாய்ட் பண்ணிடுவார். பட் ஐ வாஸ் ஏபிள் டு டெல் ஹர் தட் த லிட்டில் ஃபெலோ வாஸ் அவுட் ஆஃப் டேஞ்சர். இப்போது ட்ரிக்கிக்கு எந்த டேஞ்சரும் இல்லைன்னு சொல்லிடுறாரு. அண்ட் கான்வலசிங் ரேப்பிட்லி, இல்னஸ்லேருந்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டுருக்கு, ஸ்பீடாக ரெக்கவர் ஆகிட்டுருக்குன்னு வேறு சொல்லிடுறாரு. த வேர்ட் கான்வலசிங் சீம் டு டூ சம்திங் டு மிஸ்ஸஸ் பம்ஃப்ரி. இந்த வேர்டை கேட்டோன்னே மிஸ்ஸஸ் பம்ஃப்ரிக்கு ஏதோ செய்ய ஆரம்பிச்சிருது. She started to bring round fresh eggs, 2 dozen at a time, to build up Tricky's strength. இந்த கான்வலசிங் ரெக்கவர் ஆகிட்டுருக்கு அப்படின்ற வேர்டை கேட்ட உடனே 2 dozen எக்ஸ் அனுப்பி விடுறாங்க. அதாவது 24 ஃப்ரெஷ் எக்ஸ். இதை சாப்பிட்டு ட்ரிக்கி நல்ல ஸ்ட்ராங் ஆகட்டும் அப்படின்னு அனுப்பி விடுறாங்க. ஃபார் அ ஹாப்பி பீரியட் மை பார்ட்னர்ஸ் அண்ட் ஐ ஹேட் 2 eggs each ஃபார் breakfast. ஆனால் அதை ட்ரிக்கிக்கு கொடுக்காம இந்த டாக்டரும் அவரோட பார்ட்னர்ஸும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்றாங்க. அதுவும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 eggs சாப்பிட்றாங்க. பட் when the bottles of wine began to arrive, the real possibilities of the situation began to dawn on the household. அடுத்து என்ன வருதுன்னா வைன் வருது. வைன் வந்தோன்னா அவங்கெல்லாம் ரொம்ப ஜாலியாகிடுறாங்க. இட் வாஸ் டு என்ரிச் ட்ரிக்கீஸ் பிளட். அது வந்து ட்ரிக்கிக்கு நல்ல ஹீமோக்ளோபின்லாம் பில்ட் பண்ணுறதுக்காக அனுப்பி விடுறாங்க. Lunch became a ceremonial occasion with 2 glasses of wine before and several during the meals.
முட்டையை சாப்பிட்ட மாதிரியே அவரும் அவரோட பார்ட்னர்ஸும் சேர்ந்து வைனையும் அவங்களே குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. லஞ்ச் அப்போ ஆளுக்கு 2 கிளாஸ் வைன் குடிக்கிறாங்க. அப்புறம் மீல்ஸுக்கு நடுவில் வேற அப்பப்போ தோன்றப்பெல்லாம் வைன் குடிக்கிறாங்க. அதனால அவங்களோட லஞ்சே பெரிய விருந்து மாதிரி இருக்குது. We could hardly believe it when the brandy came to put a final edge on Tricky's constitution. கடைசியாக என்ன வருதுன்னா பிராண்டி வருது. இப்போது ட்ரிக்கி என்னென்னலாம் சாப்பிட்ருக்குன்னு பாருங்கள். அதனால தான் இப்போ அதுக்கு உடம்பு சரியில்லாமே போயிருக்கு. அதெல்லாம் இந்த டாக்டருக்கு நல்லா தெரியும். அதனால தான் அவர் அது கொடுக்காம காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இவங்களே எக் சாப்பிட்டுக்கிறாங்க, மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டுக்கிறாங்க. இப்போ பிராண்டி வந்ததுனால அதை நைட் குடிக்கிறாங்க. For a few nights, the fine spirit was rolled around, inhaled and reverently drunk. So, அந்த பாட்டில் காலியாகிற வரைக்கும் few nights, fine spirit அப்படின்னா alcohol. அந்த கிளாஸை லைட்டாக ரோல் பண்ணி அப்புறம் அதோட ஸ்மெல்லை இன்ஹேல் பண்ணி அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையோடு குடிக்கிறாங்களாம். இது அவங்களோட கல்ச்சர். ஆனால் ஆல்கஹால் குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெட்ட பழக்கம். They were days of deep content. Starting well with the extra egg in the morning, improved and sustained by the midday wine, and finishing luxuriously round the fire with the brandy. இந்த டேஸ் எல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ட்ரியான டேஸாக இருக்கான். அவங்களோட மார்னிங்கை எக்ஸ்ட்ரா எக்கோடு ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் வைன் குடிக்கும் போது அந்த டே இன்னும் பெட்டர் ஆகுது. அந்த டே எப்படி முடிக்கிறாங்கன்னா ஒரு லக்ஸூரியஸ் ரவுண்ட் ஆஃப் பிராண்டியோடு முடிக்கிறாங்க. இட் வாஸ் அ டெம்டேஷன் டு கீப் ட்ரிக்கி ஆன் அஸ் அ பெர்மனன்ட் கெஸ்ட். ட்ரிக்கி இங்கே இருக்க வரைக்கும் இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றதுனால ட்ரிக்கியை பேசாமல் இங்கேயே வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் ஐ நியூ மிஸ்ஸஸ் பம்ஃப்ரி வாஸ் சஃபரிங். ஆனால் மிஸ்ஸஸ் பம்ஃப்ரி ட்ரிக்கி இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியும். அவங்க இந்த நாயை ரொம்ப பேம்பர் பண்ணி ரொம்ப சாப்பாடு கொடுத்து இப்படி ஆக்கிட்டாங்களே தவிர ட்ரிக்கி இல்லாமல் அவங்க நிஜமாகவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் அ ஃபோர்ட் நைட், அவர் சொன்னார் இல்லையா ஒரு ஃபோர்ட் நைட் வச்சுருக்கேன்னு, கரெக்டாக அந்த ஃபோர்ட் நைட் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபெல்ட் கம்பெல் டு ஃபோன், அவரே ஃபோன் பண்ணிடுறாரு அண்ட் டெல் ஹர் தட் த லிட்டில் டாக் ஹேட் ரெக்கவர்ட். இப்போது ட்ரிக்கிக்கு உடம்பு நல்லாயிடுச்சு அண்ட் வாஸ் அவேட்டிங் கலெக்ஷன், நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. வித்தின் மினிட்ஸ், ஃபோன் பண்ணி சில மினிட்ஸ்லேயே about 30 feet of gleaming black metal drew up outside the surgery. ஒரு பெரிய நீளமான 30 feet கார் வந்து அவங்களோட சர்ஜரி வாசலில் நிற்குது. இந்த மாதிரி கார்ஸை வந்து லிமசீன் அப்படின்னு சொல்லுவாங்க, லிமோ அப்படின்னு சொல்லுவாங்க. The chauffeur opened the door and I could just make out the figure of Mrs. Pumphrey almost lost in the interior. Chauffeur அப்படின்னா டிரைவர். அவர் காரோட டோரை ஓப்பன் பண்ணுறாரு. டாக்டர் உள்ளே பார்க்குறாரு. அவ்வளோ பெரிய காருக்குள்ளே மிஸ்ஸஸ் பம்ஃப்ரி எங்கே இருக்காங்கன்னே அவருக்கு தெரியல. தேட வேண்டியதாயிருது. Her hands were tightly clasped in front of her. அவங்களோட கையை ஒன்றோட ஒன்று டைட்டாக பிடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க கொஞ்சம் டென்ஷனாக இருக்காங்க. Her lips trembled. அவங்க பேசும் போதே அவங்களோட லிப்ஸ் எல்லாம் லைட்டாக அப்படின்னு நடுங்குது. ஓ மிஸ்டர் ஹேரியட், டூ டெல் மீ த ட்ரூத், இஸ் ஹி ரியலி பெட்டர்? உண்மையை சொல்லுங்கள் மிஸ்டர் ஹேரியட், அவனுக்கு ஒன்றும் இல்லைல்ல, அவன் நல்லா தானே இருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், ஹீ இஸ் ஃபைன். தெர் இஸ் நோ நீட் ஃபார் யூ டு கெட் அவுட் ஆஃப் த கார். ஐல் கோ அண்ட் ஃபெச் ஹிம். அவன் நல்லா தான் இருக்கான், நீங்கள் கார்லேயே இருங்க, நானே போய் அவனை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிடுறாரு. I walked through the house into the garden. அந்த பில்டிங்குள்ளே நடந்து கார்டனுக்குள்ளேயும் போயிடுறாரு. A mass of dogs was hurtling round and round the lawn. அங்கே போய் பார்த்தா நிறைய டாக்ஸ் ரவுண்டாக ஒன்று பின்னாடி ஒன்று சுற்றிட்டே இருக்கு. அதுக்கு நடுவில் and in their midst, ears flapping, tail waving, காதை ஆட்டிட்டு டெய்லையும் ஆட்டிட்டு was the little golden figure of Tricky. அந்த மற்ற டாக்ஸ்க்கு நடுவில் ஒரு கோல்டன் ஃபிகர் மாதிரி ட்ரிக்கி தெரியுது. In 2 weeks, he had been transformed into a lithe, hard-muscled animal. 2 வாரத்தில் அதோட உடம்புல இருந்த ஃபேட் எல்லாம் நல்லா குறைஞ்சி அதோட மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகி லித் அப்படின்னா தின் அண்ட் ஹெல்தி ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. He was keeping up well with the pack, stretching out in great bounds, his chest almost brushing the ground. இப்போ ரொம்ப ஹெல்த்தியாகிடுச்சு, அதால் மற்ற ஆனிமல்ஸோட ஈக்குவலாக விளையாட முடியுது. ஸ்ட்ரெச்சிங் அவுட் இன் கிரேட் பவுண்ட்ஸ் அப்படின்னா அதோட குவாலிட்டி ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்குது. அது ஒரு ப்ளோட்டட் சாசேஜ் மாதிரி இருந்தது இல்லையா, இப்போ அதோட செஸ்ட் கிரவுண்டை ப்ரஷ் பண்ணுது அப்படின்னா அதால் க்ரால் பண்ணலாம் முடியுது. இப்போது I carried him back along the passage to the front of the house. அவர் ட்ரிக்கியை தூக்கிட்டு வந்துடுறாரு. The chauffeur was still holding the car door open. அந்த ஷாஃபர் இன்னும் கார் டோரை ஓப்பன் பண்ணி பிடிச்சிட்டே நிற்கிறாரு. And when Tricky saw his mistress, he took off from my arms in a tremendous leap and sailed into Mrs. Pumphrey's lap. மிஸ்ஸஸ் பம்ஃப்ரியை பார்த்த உடனே டாக்டரோட கையில் இருந்த ட்ரிக்கி ஒரு பெரிய ஜம்ப் பண்ணி மிஸ்ஸஸ் பம்ஃப்ரியோட மடியில் போய் உட்காந்துக்கிறது. ஷீ கேவ் அ ஸ்டார்டல்ட் ஊ. அது நடக்கவே முடியாமல் இருந்தது. இப்போது அது ஜம்ப் பண்ணி வந்ததை பார்த்தோன்னா அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
and then had to defend herself as he swarmed over her, licking her face and barking. நீங்கள் டாக்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, எக்ஸைட் ஆகி யாரையாவது பார்த்துட்டா அது இப்படி தான் அவங்க மேலெல்லாம் தாவி அவங்கள லிக் பண்ணி அதோட சந்தோஷத்தை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக பார்க் பண்ணும். டியூரிங் த எக்ஸைட்மெண்ட் ஐ ஹெல்ப் த ஷாஃபர் டு பிரிங் அவுட் த பெட்ஸ், டாய்ஸ், குஷன்ஸ், கோட்ஸ் அண்ட் bowls, none of which had been used. இந்த எக்ஸைட்டிங் மொமெண்ட்டுக்கு நடுவில் அந்த டிரைவருக்கு அவங்க கொண்டு வந்த திங்ஸ் எல்லாம் திரும்ப கொண்டு போகிறதுக்கு அந்த காரில் வைக்கிறதுக்கு டாக்டர் ஹெல்ப் பண்ணுறாரு. அது எதையுமே அவங்க யூஸ் பண்ணவே இல்லை, அது தேவைப்படவும் இல்லை. ஆஸ் த கார் மூவ்ட் அவே, கார் கொஞ்சம் முன்னாடி போகுது. மிஸ்ஸஸ் பம்ஃப்ரி லீன்ட் அவுட் ஆஃப் த விண்டோ. மிஸ்ஸஸ் பம்ஃப்ரி ஜன்னல் வெளியே எட்டி பார்க்குறாங்க. tears shown in her eyes. அவங்க லைட்டாக அழுகிற மாதிரி இருக்காங்க. her lips trembled. கொஞ்சம் இமோஷ்னலாக இருக்காங்க. Oh, Mr. Harriet, she cried. How can I ever thank you? This is a triumph of surgery. மிஸ்டர் ஹெரியட், உங்களுக்கு எப்படின்னா தேங்க்ஸ் சொல்கிறதுனே தெரியல. ட்ரையம்ஃப் ஆஃப் சர்ஜரி அப்படின்னா உங்களோட சர்ஜரி, இந்த பிளேஸ்க்கு கிடைச்ச ஒரு விக்ட்ரி இது. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, டாக்டர் ஏதோ மெடிசன்ஸ்லாம் கொடுத்து ஏதோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து இந்த டாகை சரி பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக இது அந்த டாக்டரோட விக்ட்ரி தான். அவரோட மெத்தட் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வேறு மாதிரி இருந்தது, கன்வென்ஷனலாக இல்லை. அவர் அந்த டாகுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் செஞ்சார். அதனால இதுவும் triumph of surgery தான். Videos, hit the subscribe button, keep the bell icon on, like the video and share the video with your classmates and friends. See you in next class.